நீ பேரழ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். சூப்பர் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பர் ரியல்கே வீடியோ குயிக்காகவும் ஷார்ட்னு ஸ்வீட்டாக எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ஆக்மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஒரு 2 டேஸாக வந்து பண்ணாக்க ஆட்மோஸ்டில் க்ரியேட் பண்ணுற அந்த ப்ரீசெட் வந்து பண்ணாக்க கொஞ்சம் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து பண்ணாக்க வருது. ஸோ அதை வந்து பண்ணாக்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது நான் வந்து பண்ணாக்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து பண்ணாக்க டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து பண்ணாக்க எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ப்ரீசெட்டுக்கு பதிலாக எஸ்எல் ஃபைலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பண்ண கொடுத்த ப்ரீசெட்டை எக்ஸல் ஃபைலோ நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து பண்ண ஓப்பன் பண்ணி எடுத்துக்குவோம். ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ண பார்த்தலாமா, ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஒரு டெம்ப்ளேட் மெட்டில் கொடுத்துருக்கேன், அதை வந்து பண்ணிக்க டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணிக்க ஃபாண்ட் வந்து பண்ண உங்கள் ஆட்மோஸ்டில் எப்படி நம்ம இன்புட் பண்ண நம்ம பார்த்தலாமா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணாக்கி இந்த இடத்துல லிக்ஸ்னு ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கில் பண்ணிட்டு கீழே குரூப் இருக்கு பாருங்கள், அதை இங்கே கில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க டெஸ்ட் இருப்பாருங்க, அந்த டெஸ்ட் நீங்கள் கில் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் இருப்பாருங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வேவான் ஃபாண்ட்ஸ் இருக்கா அதை நீங்கள் கில் போயிட்டு மேலே காரில் 3 பட்டன் இருக்கா அதையும் கில் பண்ணினாக்க கீழே வந்து பண்ண ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்கா இந்த சைடில் வந்து பண்ண டவுன்லோட் ஷோகும் சொல்லி தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபைலில் இருக்கும், ஸோ அந்த ஃபைல்கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன். ஜஸ்ட் ஒரு 2 ஃபாண்டு இருக்குது, அந்த 2த்தையும் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே சைட் இருக்குது அதை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆட்மோஸ்டில் வந்து பண்ணாக்க அது இன்புட் ஆயிரும். ஸோ இன்போர்ட் போயிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த இன்போர்ட் இதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஆட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து பண்ணாக்க எனக்கு ஃபாண்ட் ஆட் ஆக மாட்டேன்றீங்க, இப்போ நான் சொன்ன பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் இன்புட் பண்ணிவிட்டு உங்கள் ஆட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க க்ளோஸ் பண்ண ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்போர்ட் பண்ண அதே ப்ராஜெக்ட் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தினாக்கா ஆல்மோஸ்ட் வந்து பண்ணாக்க ஆட் இருக்கும். ஸோ அப்படியும் ஆட் ஆகலைனாக்கா அது எப்படி ஃபீஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க அந்த எல்எஸ் குரூப்புக்குள்ளே போய்க்கலாம். ஸோ அது சேஞ்ச் ஆகாத அந்த டெஸ்ட்டு நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்காது கிளிக் போயிட்டு அந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபேஸ் ஐக்கன் இருக்கும், அது கிளிக் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். அப்படி இல்லைனாக்க வச்சுக்கோங்க ஸ்மால் இருக்கிறது வந்து பண்ணாக்க கேப்லரில் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணாக்க அது சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ மறக்காமல் வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகலைனாக்க இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம், பட் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு இமேஜ் வந்து பாருங்கள், இந்த இமேஜ் வேணால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு அந்த குரூப்பை நீங்கள் கில் போயிட்டு கிரியேட் குரூப் இருக்கா நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல மேலே வந்து பண்ண ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருங்க பாருங்கள், அந்த டெஸ்ட் நீங்கள் கில் போயிட்டு கிரியேட் டெஸ்ட் இருக்கா அது கில் பண்ணுறீங்க. இப்போ இந்த இமேஜுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது இருந்துச்சுனாக்கா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இதை கொடுத்து மேலே டேக்கிங் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பிளாக் கலர் மாதிரி ஒரு லேயர் கொடுத்துருங்க பாருங்கள். ஸோ அதோடைய கலரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு இந்த இடத்துல ஹெட்ஃபோனுக்கு பிக்குக்கு மேலே வந்து பண்ண ஒரு லேயர் பாருங்கள், அது இங்கே கில் போயிட்டு இந்த கலர் ஃபேர் கூட்ட இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, சொல்லலாம். இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாமா. ஸோ இதில் எதாவது நீங்கள் எடிட் பண்ணிட்டதுனாக்க இந்த குரூப் வந்து பண்ணாக்க சின்னதாக வந்து பண்ணாக்க கட் ஆகும், இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க யாரை வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, முடிஞ்சிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பண்ணாக்க பேக்ரவுண்டுக்கு வந்து பண்ணாக்க போய்க்கலாம். ஸோ நான் வந்து பண்ணாக்க என்னுடைய பிக்கு ரிலேட்டட் இருக்கிற மாதிரி நான் வந்து பண்ணாக்க அந்த பேக்ரவுண்டு கலர் கொடுத்துருக்கேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் எப்படி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு கரெக்டாக அந்த சாங்குக்கு மேலே லேயர் பாருங்கள், அந்த லேயர் நீங்கள் கில் போய்ட்டு சைடில் கலர் இருக்குது அதை கில் பண்ணுறீங்க. இப்போ இந்த ரெட் சைடில் இருக்கிற இந்த கலர் பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலருமோ அந்த கலர் வந்து பண்ணிங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆட் போய்ட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. நெக்ஸ்ட்டு சைடில் வந்து பண்ணக்கு ஒரு லைன் மாதிரி சோது பாருங்கள். ஸோ அதை வந்து இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ நீங்கள் ஆட் பண்ண கலர் வந்து பண்ண உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கட்ட இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணாக்க பிக்கு இதை ஆட் பண்ண பாருங்க எப்படின்னு பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ண இந்த க்ரீன் கலர் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்குங்க. ஸோ இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடை கூட்டு நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக்கு வந்து பண்ணிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிக்கு வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இந்த சைடில்
சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு இது வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு மைனஸ் நேர் டிகிரிக்கு வந்து பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்து பண்ணாக்க ஒரு க்ரீன் கலர் இருக்கா, அதுலேயே நீங்கள் கீழ் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அந்த சைடில் இருக்கிற 3 பட்டனை கீழ் போயிட்டு காஃபிட்டு கொடுத்துக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த க்ரீன் கலர் வந்து பண்ணாக்க நம்ம டீல் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக் வந்து பண்ணாக்க சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல லிஸ்ட் குறிப்பிட்டு பாருங்கள். ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ண எஃபெக்ட்டு இந்த 3 பட்டனை கீழ் போயிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படி இங்கே பேக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு தலை யூஸ் பண்ணி இப்போதைக்கு வந்து பண்ணி அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் அந்த நம்ம டெம்ப்ளேட் ஆட் பண்ணுவது வந்து பண்ணாக்க கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, முடிஞ்சா நெக்ஸ்ட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் மாதிரி போகிறீங்க, கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் போயிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேரிக்கில் கொண்டு வந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூட்ஸில் போயிட்டு சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷனில் போயிட்டு ஃபஸ்ட்டு மைனஸ் நேடிக்கு சேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இப்போவே நீங்கள் வேணால் இந்த ஃபஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு பிக்கு எந்த மாதிரி ஆட் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ண எஃபெக்ட்டை மறுபடியும் இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க சாங் ரெண்டு வரைக்கும் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் ஒன் பண்ண ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அந்த டெப்ளையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு பிக்கு எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த இடத்துக்கிட்ட வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீட்டை கூட்டு ஜஸ்ட் இந்த டெப்ளையும் நம்ம வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல லிஸ்ட் குரூப் இருப்பாருங்க. ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுட்டேன். லாஸ்ட் வரைக்கும் இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் வரைக்கும் தான் இருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த டெப்ளை நீங்கள் கில் பண்ணிவிட்டு இதில் வந்து பண்ணாக்க ஒரு 2 மெத்தடே இருக்குது. சிம்பிளாக வேணாக்க நீங்கள் அந்த பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லேட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தா போதும், இது வந்து பண்ணாக்க இது ஆட் ஆயிரும். நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி அந்த லுக்கில் உங்களுக்கு வேணுனாக்க ஜஸ்ட் நீங்கள் நார்மல் கொடுத்து பேக் போய்க்குங்க. இதில் எஃபெக்ட் இருக்காது, கில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் போயினாக்கா மேலே வந்து பண்ண குரோமாக்கின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சாண்ட் செட்டிங் கில் போயிட்டு இந்த கீ கலர் வந்து பண்ணாக்க க்ரீன் கலருக்கு பதிலாக ஒயிட் கலர் நீங்கள் வந்து பண்ணி கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ நெக்ஸ்ட் கீழே பிளெண்டிங் ஒப்பாசிட்டி இருக்குது, அது கில் போயிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணால் மாஸ்க் இருக்கும், அதை கில் போய்ட்டு உள்ளே போனீங்கன்னாக்கும் இன்னொரு மாஸ்க் எஃபெக்ட் இருக்கும், அது கில் பண்ணாலே போதும் கரெக்டாக வந்து பண்ணாக்க இது ஆட் ஆயிருமா. ஸோ இப்போ வந்து பண்ணிங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க கரெக்டாக ஃபஸ்ட்டு பிக்கு நேராக வந்துட்டு இப்போ கீழே நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிக்கு இருக்கா, ஸோ இந்த சைடில் கண்ணு மாதிரி பாருங்கள். ஸோ கரெக்டாக அந்த கண்ணு மாதிரி இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு பிக்கில் இருந்து 1 பண்ண வந்து பண்ணக்க இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி வாங்க. ஸோ நம்ம இதில் குரூப் பண்ணுறதுக்கு முன்னாடி பிக்கு கரெக்டாக ஆட் ஆயிருக்கா நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு ஆட் இல்லைனாக்க அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு கீழே முடிச்சிருக்காது இங்கே செல்ல போயிட்டு உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க இந்த கண்ணு மாதிரி இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு பிக்கில் இருந்து 1 பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த டெப்ளையோடையும் சேர்த்து வந்து பண்ணிக்கிங்க செல்ல போயிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்கா, அதை கில் பண்ணாலே போதும். இப்போ நீங்கள் பொருள் பார்த்துமே அந்த லுக்கில் வந்து பண்ணாக்க ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ண இந்த டெஸ்ட் வந்து பண்ணாக்க கொஞ்சம் சரியாக தெரியல. ஸோ அது வந்து பண்ணாக்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கு குறிப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே சர்ச் ஐக்கன் இருக்கா, அது இங்கே கில் போயிட்டு இதில் WIPEன்னு மட்டும் கொடுங்க. ஃபஸ்ட்டு வேப்னு ஒரு ஃபிட் எடுத்தால் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேட் செட்டிங் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இருக்கா, ஜஸ்ட் ஒரு வேல்யூ மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க கரெக்டாக சைட்லேருந்து மர்ஜின் வருது பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்கா ஃபெதர் இருக்கும், அது கில் போயிட்டு ஜஸ்ட் ஒரு வேல்யூ மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணால் மர்ஜி வந்து பண்ணக்க லைட்டாக ஸ்மூத்னஸ் ஆகும். ஸோ கரெக்டாக அந்த டெஸ்ட் வந்து பண்ணக்க லைட்டாக ஷோகிற அளவுக்கு வந்து பண்ணக்க இந்த ஸ்டார்டிங்கும் இந்த ஃபெதர் நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து பண்ணாக்க இந்த அளவுக்கு போதும். ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் பொருள் 10 ஆட் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லிஸ்ட் குறிப்பை நீங்கள் கில் போயிட்டு மேலே 3 பட்டன் இருக்க அது கில் போயிட்டு அன்குரூப் எடுத்து நீங்கள் கில் பண்ணி விட்டுருக்கோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் புல் 10 ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் இதை கில் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் மறக்காமல் சிஸ்டம் மாற்றி நெக்ஸ்ட்டிங்கு நீங்கள் வந்து பண்ணாக்க சூப் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் மறக்காமட்டு கூட பெல் ஐக்கன் கில் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.